வைவாருக்கு இன்பமில்லை, பொறுத்தாருக்கு துன்பமில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ற கதையை கேட்கலாமா? தன்னை சிலுவையில் அறைந்தவர்க்கும், தன்னை துப்பாக்கியால் சுட்டவருக்கும், தன்னை கத்தியால் குத்தியவர்களுக்கும் எவ்வித தீங்கும் நேர்ந்துவிடக்கூடாது என இறைவனிடம் வேண்டிக் கொண்டார்கள். இயேசு, காந்தி, மெய்ப்பொருள் நாயனார் போன்றோர். அந்த வரிசையில் இடம்பெறுபவர் சுவாமி ராமதாசர். இவர் மராட்டிய மன்னன் வீர சிவாஜியின் குருவாக விளங்கியவர். இவர் தம்மிடம் வருவோருக்கு அருளுரைகள் கூறுவதோடு உணவு, உடை போன்றவற்றை அளிக்க வீடுகள் தோறும் சென்று பிச்சை எடுப்பது வழக்கம். அவர் அவ்வாறு பிச்சை கேட்டு செல்லும்போது சோம்பேறி, ஊரை ஏமாற்றுபவன், வஞ்சகன் போன்ற வாய்க்கு வந்த வார்த்தைகளெல்லாம் பேசுவாள் ஒரு பெண். பெண்ணின் ஏளனமான வார்த்தைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் அடுத்த வீட்டுக்கு செல்லுவார். தனது வீட்டை விட்டு ராமதாசர் நகர்ந்த பிறகு வீட்டுக்காரியின் மனசாட்சியே அவளை சித்திரவதை செய்யும். சிறிது நேரம்தான் கவலை கொள்வாள். பிறகு மறுபடியும் அதே மனநிலைக்கு வந்து விடுவாள். பேசுகிறாளே, இழிவு செய்கிறாளே என்று சற்றும் யோசிக்காத ராமதாசர் மீண்டும் அப்பெண்ணின் வீட்டிற்கு செல்லுவார். வழக்கம்போல அப்பெண்ணும் ஏசுவாள். அப்படியிருந்தும் விடாது தினமும் பிச்சை கேட்டுக்கொண்டு வந்தார். பொறுமை இழந்த அப்பெண் வாய்க்கு வந்தபடி பேசியதோடு வீட்டை முழுகி கொண்டிருந்த சாணி துணியை கையோடு கொண்டு வந்து ராமதாசரின் முகத்தின் மேல் வீசியவாறே, இதுதான் நான் உனக்கு போட்ட பிச்சை என்று வேகமாக கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றாள். ராமதாசரோ எவ்வித கோபத்தையும் அப்பெண்ணிடம் காட்டிக்கொள்ளாமல் வெறுப்பில்லா விருப்புடன் சாணி துணியினை எடுத்துக்கொண்டு ஆசிரமத்திற்கு சென்றார். சாணி துணியை நன்றாக அழுக்கு போக அலசி காய வைத்தார். பிறகு துணியிலிருந்த நூல்களை எல்லாம் பிரித்து தனித்தனியாக எடுத்து விளக்குக்கு திரியாக திரித்தார். அத்திரியினை கொண்டு சந்நிதியில் தீபமேற்றி கொண்டிருந்தார். இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டு வந்த அந்த பெண், சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள். உன்னை எதுக்கம்மா நான் மன்னிக்கணும் என்று கேட்டார். உங்களை திட்டியதற்காக என்னை நீங்கள் திட்டினீர்களா? இல்லையே சுவாமி, நான் திட்டியது தங்களது காதுகளில் விழுந்தபோது மனதில் பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லையா என்று அப்பெண் கேட்டாள். தாயே, நீர் எனக்கு ஒரு பசுமாட்டை தானம் செய்தீர் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மாட்டை மனம் விரும்பி நான் ஏற்றுக்கொண்டால்தானே அது எனக்கு சொந்தமாகும். நீர் தானம் அளிக்கும் மாட்டை விரும்பவில்லை என்றால் அது எனக்கு சொந்தமாகி விட முடியாதல்லவா? நீர் எனக்கு தானமாக கொடுக்க நினைத்தாலும் அந்த மாடு உனக்குத்தான் சொந்தமாக இருக்கும். இதேபோல் நீர் என்னை நோக்கி சொல்லும் வசைமொழிகள் என் மனம் விரும்பி ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவை என்னை வந்து அடையும். நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னுடைய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் உமக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும். அதனால் உனது வசை சொற்களால் எனக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட வழியில்லை என்று ராமதாசர் விளக்கமளித்தார். சுவாமி, நான் திட்டியதற்கு விளக்கமளித்து விட்டீர். நான் கோபத்தில் தங்கள் முகத்தில் சாணி துணியினை வீசி எறிந்த பாவத்தை தேடிக்கொண்டு விட்டேனே, அதற்கு பிராயசித்தம் நான் எங்கே சென்று தேடுவேன் என்றாள். தாயே, இதோ நீங்கள் என் மீது எறிந்த சாணி துணி இங்கே தீபத் திரிகளாக மாறிவிட்டன. நீங்கள் பாவத்திற்கான பிராயசித்தம் எங்கே சென்று தேட வேண்டும் என்று கேட்டீர்கள் அல்லவா? ஆமாம் சுவாமி. நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். இதோ தீபமாக எரியும் ஒளியின் மூலம் உங்களது பாவமெல்லாம் தீர்ந்துவிட்டது என்று அன்புடன் கூறினார். ராமதாசரின் சொற்களை கேட்டு மனம் திருந்திய அப்பெண் அன்று முதல் ராமதாசருக்கு மரியாதையுடனும் பக்தியுடனும் அமுது படைத்து வந்தாள். இந்த கதையில் 2 விஷயங்கள் உள்ளன. ஒன்று, தோல்வியைக் கண்டு துவண்டுவிடாமல் அவமானம் ஏற்பட்டாலும் விடாமுயற்சியுடன் ஒரு செயலை செய்வது. இரண்டாவது, அடுத்தவர் சொல்வது எதையும் காதில் வாங்கக்கூடாது. 2 காதுகள் உள்ளதல்லவா? ஒன்றில் வாங்கி ஒன்றில் விட்டு விடுங்கள். உங்கள் மனதுக்கல்ல, உங்கள் மூளைக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்யுங்கள். ஏனென்றால் மனதை விட மூளைதான் சரியான வழியை காட்டும். நானும் ராமதாசரை போலத்தான். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டாலும் தினமும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில். நன்றி, வணக்கம்.